பாலோட இதை மட்டும் சேர்த்து குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு பலவீனம், மூட்டு வலி, உடல் சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வேலை செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பானம் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. குறைவா சேர்த்தாலே போதும். இப்ப இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதாவது ஆங்கிலத்துல பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை இப்ப நம்ம வறுத்துக்கலாம். கசகசால அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இது உடல் சோர்வை நீக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும். இப்ப கசகசா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப இதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பசும்பால், பாக்கெட் பால் எது வேணாலும் பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்ப இந்த பால் நல்ல ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இன்னொரு பொருள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தாமரை விதை. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தாமரை விதை கருப்பு கலர்ல இருக்கும். அதை பொரிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி கிடைக்கும். இது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லைன்னா மளிகை கடைகள்ல இல்லைன்னா வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல, இல்லைன்னா பழமுதிர் சோலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய அந்த பழக்கடைகளை, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்ல ரொம்ப எளிதாக கிடைக்குது. இதுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதுல அதிகப்படியான மெக்னீசியம், புரதம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கு. நம்ம உடம்புல குறைந்த அளவு மக்னீசியம் இருந்துச்சுன்னா மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாமரை விதைகள்ல அதிக அளவு மக்னீசியம் இருக்கிறதுனால நம்முடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஆக்சிஜனை ரொம்ப எளிதா சப்ளை பண்ணும். இதனால இதயம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி தாமரை விதைகள்ல அதிக அளவு பொட்டாசியமும் குறைந்த அளவு சோடியமும் இருக்கு. இதனால ரத்த நாளங்கள்ல எளிதாக தளர்வடைய செய்து ரத்த அழுத்தத்தை சீராக்கி ஆரோக்கியமான நிலைமையை நமக்கு ஏற்படுத்துது. உங்களுக்கு முக்கியமா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நம்முடைய எலும்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும், உறுதியை கொடுக்கறதுனால எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். எலும்பு பலவீனம், மூட்டு வலி எல்லாத்தையுமே சரி செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த தசைகளுக்கு இது நல்ல ஒரு வலு சேர்க்கும். சில பேருக்கு எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, தசை பிடிப்பு அந்த மாதிரி இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், கை கால் மதமதுப்பு இருக்கும். இதை சாப்பிடும்போது அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்யும். முக்கியமா வயது முதிர்வை இது தள்ளி போடும். சில பேருக்கு இளமையிலே முகச்சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை சாப்பிடும் போது அந்த முகச்சுருக்கத்தை சரி செய்து எப்பொழுதுமே முகத்தை நல்ல பொலிவா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுவும் குறிப்பாக பனி காலங்கள்ல இதை எடுத்துக்கும் பொழுது பனிகாலங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த கை கால் மதமதப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். பால் பொங்கி ஒரு கொதி வந்துடுச்சு. அடுத்ததான் இது இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சராசரியா சேர்க்கிறேன். பால்ல போட்டோன்னே டக்குன்னு பொரி மாதிரி தான், ஈரம்பட்டா எப்படி லைட்டா சுருங்கி போகும் அதே மாதிரி தான் உங்களுக்கு லைட்டா அப்படி சுருங்கி வந்துடும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தேயிலை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்ப நான் மிதமான சூடு வர்ற அளவுக்கு ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கிறேன். இதுல நீங்க பனங்கற்கண்டு சேர்க்கலாம். இல்லைன்னா வெறும் கற்கண்டு, அந்த வெள்ளை கற்கண்டு இருக்கும் இல்லையா, டைமண்ட் கற்கண்டு சேர்க்காதீங்க. அந்த கட்டி கற்கண்டை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைன்னா மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சமா தேன் சேர்த்து பருகலாம். இதுல எது வேணாலும் நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஆனா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி நீங்க பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை தவிர்த்துடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கேப் விடுங்க. அதுக்கப்புறமா இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் படுக்க போயிடுங்க. மேக்ஸிமம் இது டெய்லியுமே குடிக்கலாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா வாரத்தில் 3 முறை அந்த மாதிரி கூட குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 100 வயசானாலும் உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியுமே இருக்காது. அவ்வளோ ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் அந்த தாமரை விதை. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திங்க. ஆன்லைனில் ரொம்ப எளிதாக கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.